இந்த சின்ன தையல் மிஷினை இரும்பு கடையில பார்த்தோம். இது பேட்டரி போட்டு யூஸ் பண்றது. இப்ப பேட்டரி போட்டு பார்ப்போம். இதான் இதோட சுவிட்ச். இப்ப நம்ம இதை ஆன் பண்ணி பார்ப்போம். இதை கழட்டி தான் பார்க்கணும். இப்ப கழட்டி பார்ப்போம். வெளியில தான் மண்ணா கிடக்குன்னு பார்த்தா உள்ளே மண்ணா தான் கிடக்கு. ஃபர்ஸ்ட் வேலை செய்யுதான்னு பார்க்கறதுக்காக நம்ம சார்ஜ் மூலமா டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். இப்ப வயர் மாட்டியாச்சு. இப்ப ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம டச் பண்ணோம்னா ஏதோ சவுண்ட் மட்டும் கேட்குது, ஆனா சுத்த மாட்டேங்குது. இந்த கியருக்குள்ள மண்ணெல்லாம் போய் இந்த கியர்லாம் லாக் ஆயிருக்கு. நம்ம இதை கிளீன் பண்ணிட்டு இது கொஞ்சம் கிரீஸ் போடணும். இப்படியே வச்சு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். பாபின் கேஸை இந்த இடத்துல மாட்டணும். அதை மாற்ற ஹோல்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து இந்த தான் யூஸ் பண்ண போறோம். இப்ப இந்த பாபின் கேஸை இதுக்குள்ள போட்டுட்டு மேல ஒரு போல்ட வச்சு டைட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் வரும். அதுல வந்து ஒரு டைட்னர் இருக்கும். அதாவது நூலை வந்து டைட்டா பிடிச்சிக்கிறதுக்கு ஒண்ணு வாசகமாக இருக்கும். அது வந்து மிஸ்ஸிங். அதனால நம்ம நூல் ஸ்ட்ரெயிட்டா ஊசியில மாட்டி தைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம்னா, நூலை பிடிச்சி இழுத்தோம்னா அப்படியே எல்லாமே உறிஞ்சு வந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டாக முடிச்சு போட்டு விடணும். அப்போ தான் வந்து அது கலகாமல் இருக்கும்.